வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இது ஏஆரின் ஃபன் ஜோன். நான் உங்கள் அப்துரமான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாரல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன் பார்ட் 8 தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏன் இன்றைக்கி டக்குன்னு இது பண்ணுறேன்னா, ஏன்னா நம்மக்கிட்ட ஹல்க் இம்மார்டல் கிடச்சிருக்காரு. அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். இருங்க, நான் வீடியோவை இன்ட்ரோ போட்டுட்டு காட்டுறேன். ஓகே, இதோட நமக்கு 2வது மெம்பர், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ஓகே காட், வேற லெவல். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டது இல்லை கைஸ். ஏன்னா 5 ஸ்டார் கிடச்சி கூட நான் அவ்வளோ சந்தோஷப்படல. பட் 4 ஸ்டார் ஹல்க்கு கிடச்சோன்னே இல்லை, அது இம்மார்டல் ஹல்க்கு. அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டார், அதுதான் மாசே. அவர் என்கிட்ட இருக்கார். எனக்கு செம்மையாக சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ இல்லை. நெக்ஸ்ட்டு சத்தத்தை தாங்க முடியல கைஸ். வேற லெவல் சந்தோஷமாக இருக்குது. இல்லை, டாப் சாம்பியனே வச்சுக்கோங்கண்ணா. ஏன்னா அப்போ தான் டாப் சாம்பியனாக மாற்றுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஏதோ சவுண்டர் அட்வான்ஸ்மெண்ட்டா வேணாம். இது என்னது? இதுவா? ஓகே, இது என்ன? ரெடியா? ஓகே, இதுவா? ஓகே, இது என்னது? இதில் பண்ணால் 5 இது எடுக்க முடியும், இதில் பண்ணால் 2 இது எடுக்க முடியும். இதே பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். 2 ஸ்டாரா? 2 ஸ்டார். ஐயோ, அது எந்த இதுன்னு ரெட்டு மாதிரி தான் இருக்குது. இது பிங்க் மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். 2 ஸ்டாரில் நம்மக்கிட்ட பிங்க் இல்லையே. 3 ஸ்டாரில் ஏதாவது கிடச்சிருக்கும், பார்ப்போம். யூஸ் ஐட்டம். ஐயோ, அது என்னதுன்னு பார்க்க மறந்துட்டேன். விடுங்க, நம்ம இப்போ எனக்கு அல்க்கு கிடைச்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னது இது? 2 டார். 2 டார் இது இருக்குது. ஓகே காட், கிடச்சிருக்குங்க. எவ்வளோ கிடச்சிருக்கு? 4க்கு 4 எனக்கு கரெக்டாக இருக்குது. இன்னும் 2 கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். கோல்டன் சர்க்கிள் போன வீடியோவில் போட்டிருப்பேன், பார்க்கலன்னா பார்த்துருங்க. எவல்யூஷன். ஓகே, இதுதான் இப்போ முடிக்க போகிறோம். கன்ஃபார்மாக இன்னும் அடுத்த ஆக்ட்லேருந்து ஒரு 40 நிமிஷம் கிட்டேயாச்சும் போகும் ஒரு ஆக்ட் முடிக்க. அதுவும் கட் பண்ணி போட்டாலும். ஏன்னா எனக்கு ஒரு நாள் எடுத்துச்சு ஒரு ஆக்ட் முடிக்க. என்னது இது? டீம் எடிட் பண்ணுவோம். டெய்லி குவிஸ்டில் அவங்களுடைய பவரை பார்த்துருப்போம். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள், அப்போ தான் தெரிய வரும் டெய்லி குவிஸ்டில் பவரு. இப்போ யாரை வைக்கலாம்? லாஸ்ட்டாக யாரை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல. யாருடைய பவர் பார்க்கல. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கேப்டன் ஏதோ பாவமேன்னு விட்டு கொடுக்குறேன், அவ்வளோதான். கேப்டன் பார்த்து தோர் பார்க்கல. கேப்டனை விட தோர் நல்லா தான் ஆடுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். என் வாய்ஸ் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாது, பட் நான் பேசும்போது நான் சவுண்டாக தான் பேசுகிறேன். பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா என் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ பார்க்குறேன். ரொம்பவும் சத்தம் குறைவாக இருக்குது, சவுண்ட் அதிகமாக இருக்குது.
இனிமேல் நான் சவுண்டே வைக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என் வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதும். ஓ பாருங்கள், ஹல்க் இம்மார்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். பாருங்களேன், ஃபஸ்ட்டு பவர் பாருங்க. ஆனால் அவன் சாவவே மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சாரி கைஸ், எனக்கு சளி இருக்குது அதுதான். ஓகே, வேறு லெவல். ரொம்ப பிடிக்கும் இந்த ஹல்க் இம்மார்டலை. அது ஏன்னா நான் 5 ஸ்டார் வச்சு 4 ஸ்டாரோட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் தோக்கடிக்க முடியல. அவன் ஜெயிச்சிட்டான் என்ன. இந்த ஆள் எனக்கு 4 ஸ்டாரில் கிடச்சா அது பெரிய பெரிய ரொம்பவும் பெரிய விஷயம் கைஸ். இன்னும் 31 நாளில் எனக்கு 5 ஸ்டார் கிடைக்கும். இன்னும் 31 டேஸில். ஏப்ரல் முடிய இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் 35 டேஸில் 2 பேரும் ஒரே ஹைட்டு தானே? ஆமாம். ஆனால் ஹல்க் இம்மார்டல் ரேஜில் இருப்பான், ஹல்க்கு ரேஜில் இருக்க மாட்டான். ரேஜ்னா என்னன்னு தெரியும்ல, வெறியில் இருக்க மாட்டான். ஹல்க் இம்மார்டல் தான் வெறியில் இருப்பான். ஓகேங்களா? வெறினா கோவம். ஹல்க்கும் கோவமாக தான் இருப்பான், ஆனால் அந்த கோவத்திலே ரேஜில் இருப்பான், அந்த கோவத்திலே கோவமாக இருப்பான். என்ன ஓகே போடு போடு. ஓகே முடிச்சாச்சு. என்னன்னு தெரில கைஸ், அந்த புண்ணு இன்னும் போகிற மாதிரியே தெரில. போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம இது போடலான் இருக்கேன், பேர் என்ன, ஐஸ்கிரீம் போடலான் இருக்கேன். எப்படின்னு நீங்களும் அதாவது நான் யோசிக்கிறேன். பட் வீடியோ கன்ஃபார்மாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துடும். ஓகேங்களா? அது என்ன மார்வல் வீடியோ. பட் அதுக்கு நடுவில் இருக்கிற நாளில் நான் இது போடலான்னு இருந்தேன், டெய்லி குவெஸ்ட்டு. பட் அப்பப்போ டெய்லி குவெஸ்ட்டை போட்டுக்கலாண்ணே. நெக்ஸ்ட்டு வீடியோ ஐஸ்கிரீம் போடுறேன், ஐஸ்கிரீம் 3. அதுக்கு அடுத்த வீடியோ இந்த மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன். அதுக்கு அடுத்த வீடியோ மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன், டெய்லி குவெஸ்ட்டு, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓ மை காட், பார்த்தீங்களா? இதுக்கு தான் எனக்கு தாரை பிடிக்கவே பிடிக்காது. பாருங்கள், இவ்வளோ வேஸ்ட்டு. இவ்வளோ பவராக இருந்தோம். ஓ, அவனும் கிட்டத்தட்ட நம்ம பவர் கிட்ட தான் இருக்கான். சரி, அடி வாங்குவோம். செகண்ட் பவர் பார்க்கணும்ல மிஸ்டர் சொக்கேன் ராஜ், சீக்கிரம். ஓகே பாருங்களேன், இது வந்து செகண்ட் பவரான். 2 அடி கொடுத்தா செகண்ட் பவர், 1 அடி கொடுத்தா ஃபஸ்ட்டு பவர். ஃபட்டிகா? ஓகே, ஃபட்டிக்னா இது கைஸ், சோர்வு. ஓகேங்களா? வந்து ஃபட்டிக், அது வந்து ஃபட்டிக் அதிகமாக ஆக இதுவாகும், சோர்வாகும். அன்ஸ்டடி ஃபட்டிக். ஆமாம், அவ்வளோதான். அவன் நம்மளை முடிச்சிருவான். அதுக்குள்ளே நம்ம முடிக்கிற அளவுக்கு அடிப்போம். ஓகே ஓகே, இது பாருங்களேன், அவ்வளோதான். 2 அதாவது 3 மூவ். ஓகேங்களா? அது தேர்டு பவரான். எவ்வளோ வேஸ்ட்டில் கைஸ், ஸ்டாரை வேஸ்ட்டாக காட்டிட்டாங்க. அவன் அடிக்கிறதும் பவராக இருக்காது, அதுதான் ஒரு மேட்ரு. சரி, இவனுடைய தேர்ட் பவர் பார்க்குமா? ஹல்கோடைய செகண்ட் பவர் அண்ட் தேர்ட் பவர் பார்ப்போம். ஓகே, குத்து சீக்கிரம்டா. இவன் அடிக்க மாட்டான் போல. சீக்கிரம் முடி. செகண்ட் பவரு. ஓகே ஓகே, பார்த்தீங்களா? அதை மாசாக இருந்ததில்ல. பட் அது எஃபெக்டோட, சவுண்ட் எஃபெக்டோட நான் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன், தெரியா இருக்கும். இப்போ நம்ம தாரை வச்சு, சாரி இவனை வச்சு விளாடுவோம். ஏன்னா வில்லனோட தேர்டு பவரை வச்சு விளாண்டுக்கலாம். ஓகே, ஒரு போடுற கழுத்துலேயே.
ஓகே சீக்கிரம் ஓடுறா. இன்னையா 4 ஸ்டாருக்கு இவ்வளோ வெறுப்பாகுது. ஓகே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு போவோம், அபாமினேஷன். ஓகேங்களா, நான் டெய்லி குவெஸ்ட் எப்போ எடுப்பேன்னா இந்த வீடியோ எடுக்கிறேன்ல அதுக்கு அந்த நாள்லேயே எடுப்பேன். அதனால தான் வந்து அந்த டெய்லி ரிவார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒழுங்காக தெரியாது. ஓகேங்களா, யார் வைக்கிறது? ஹல்க்கு தான் வைப்பேன்னு. ஸோ ஹல்கே வச்சிடலாம். ஹல்கை இறக்கி விட்டாச்சு களத்தில். போனோடனே அவன் அடிச்சிட்டான், டென்ஷன் ஆகிட்டாரு. அடின்னு அடிப்பார். இப்போ ஒரு அடி பெரிய வச்சு நான் ஜெயிச்சிருவேன் போலயே. ஓகே என்னடா, சரி நம்மளும் அடி வாங்குவோம். ஏன்னா நம்மளால் அடி வாங்கினாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும், நிறைய வேலை பண்ணும். ஓகே 3rd பவர் ரேஜ். ஓகே மொத்த இடத்தையும் தூக்கி போட்டு. ஓ மை காட், அந்த லோக்கி கடிப்பார்ல அந்த மாதிரி வேற லெவலு. ஓகே என்னது அப்கிரேட் சாம்பியன்ஸ் கொடுத்துடலாம். அப்கிரேட் சாம்பியன்ஸ் சவுண்டு கொஞ்சமாச்சு ஏற்றிக்கிறேன், உங்களுக்கு நல்லா இருக்கும் கேட்க. பட் என் வாய்ஸை விட ஏற்ற மாட்டேன், என்னால் என்னை கத்த முடியாது. ஏன்னா ஹோட்டலில் இருக்கேன்ல. நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னும் ஹோட்டலில் தான் இருக்கேன். நான் அந்த வீடியோவை கன்ஃபார்மாக போட்டுடுறேன். பட் அதை முன்னாடியே போட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னால் ரொம்ப நாள் ஆயிருக்கும்ல, புரியுதா? இந்த 8th பாட்டு போடுறதுக்குள்ளே ரொம்ப நாள் ஆகிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே போட்டுருவேன். இன்றைக்கி டேட் என்ன, ஏதோ டேட் என்னமோ சொன்னாங்களே. சரி இன்றைக்கி என்ன டேட்டுன்னு தெரில, வேறு அது வேறு மறந்து போச்சு. பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம். ஓகே இவனை ஏற்றி விட்ருவோம். ஐட்டம். ஓகே இவரை ஏற்றி விட்ருவோம். இப்போ ஐட்டத்தை வச்சு ஏற்றணுன்னா ஒரு 100 ஏறும். ஐட்டம் யூஸ் ஐட்டம். ஓகே இது அரீனா பூஸ்டா? வேணாம். சார் இது வந்து அந்த இது லைட், அந்த ஸ்டோன் ஒரு இது காட்டியிருந்தாங்கல்ல, ஏதோ வந்து இதோ இதில் வருதில்ல பார்த்தீங்களா, அந்த ஒரு மனுஷனை காட்டுறாங்கல்ல, இது மட்டும் நம்மக்கிட்ட 4 ஸ்டார் இருந்ததுன்னா அவனை பவர் அப் பண்ணிடலாம். பட் நம்மக்கிட்ட இல்லை. பட் அது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. ஓகே இது என்ன, யார் கிடைக்கிறா? டூப்ளிகேட் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னது இது? ஓகே இத்தனை இது தராங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே இதுவா? ஆமாங்க, இதை வேற மறந்துட்டேன். இது எவ்வளோ தேவை நமக்கு தெரியுமா? இதை வச்சு நம்மளால் அதாவது 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு கிடைக்கும். அதான் கைஸ் நான் கூட செலக்ட் பண்ணல iOS மார்க்கெட்லேருந்து அந்த மாதிரி இது. பட் இதை நான் வந்து அடுத்த வீடியோவுக்கு போடுறேன். ஓகேங்களா, இப்போ ஆக்ட் 1 முடிச்சாச்சா? சாரி 2க்கு 3rd பார்ட் முடிச்சாச்சா? இல்லை இன்னும் முடிக்கல. ஸோ ஆரம்பிச்சிடலாம். நான் டக்குன்னு முடிக்க போகிறேன் கைஸ். ஓகேங்களா, பவர் அப்லாம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நான் எல்லோரையும் முடிச்சு விட்டு போடுறேன். ஓகேங்களா, லெவல் அப் ஆகிருக்கோம். என்ன எப்பயும் போல் 5 இது தான் கொடுக்குறோம். ஓகே 870 இருக்கோம். நம்ம மாசு 870. நான் இப்போ வந்து நைட் கார்லர் வைக்கிறேன். ஏன்னா அவன் சீக்கிரமாக அடித்து முடிப்பான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு தெரில, நைட் கார்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஹல்க் அளவுக்கு இல்லை. எனக்கு ஹல்க்கு கிடச்சதுல தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவன் தான் ரொம்ப பவர்ஃபுல். கேட்டு பாருங்களேன், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை. பட் ஹெல்ப்ஃபுல்லஸ் அளவுக்குலாம் இல்லை. பட் இவன் வந்து லாஸ்ட்டாக வந்து சாகிற நிலைமைக்கு போனோடனே அவனுக்கு ரொம்ப நேரத்துக்கு சாவே வராது. 0% இருக்கும்போது என்னன்னா டக்குனு இம்மார்டாலிட்டி அடைஞ்சிடுவான். யார் அடிக்கிறேன்னு பார்த்துட்டு ரேஜ் மோட்ல இருக்கு. ஹல்கி அடிக்கிறோம். ஐட்னால கூட தாங்க முடியாதுடா.
ராணி கத்துறாங்களுக்கு போகல. ஐயோ சீக்கிரமாக வர முடியுங்க, ரொம்ப டைம் இல்லையே. இன்னும் 4 பேர் இருக்கானுங்க வில்லனுக்கு போக. குளுட்டனியை வச்சு விளாண்டே ரொம்ப நேரம் ஆகுது. விளாண்டுருவோம். இந்த வீடியோவில் ஒரு வாட்டியாச்சும் குளுட்டனி வந்துட்டு போயிடுவான். முடிச்சுடு. முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து முடிச்சோடனே அது நெக்ஸ்ட்டுன்னு நான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படின்வான். ஓகே அல்ட்ரான் வர்சஸ் அல்ட்ரான் போட்டிருக்கலாம். பட் என்ன காரும் வெட்டியாக இருக்கா, வெட்டி வேங்காடா அவனையும் போட்டுடலாம். என்ன வரனாலும் போட்டு தானே ஆகணும். அவன் பிடிக்காத கேரக்டராக இருந்தாலும் போட்டு தான் ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு கேரக்டர்னு வந்துட்டாங்க. ஐயோ இது வர பெரிய வச்சுருவாங்க. அது பெரியோட மோசமானது. கைஸ் இந்த அல்ட்ரானுக்கு அதாவது கிளாசிக் அல்ட்ரானுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இவனுடைய லேசர் பீமில் வந்து அவனால் இது பண்ண முடியும், மயக்கடிக்க முடியும். ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் கூட அதான் நம்ம ஒரு அல்ட்ரான் வச்சுருக்கோம்ல அதில் கூட அப்படி அதுதான் நினைக்கிறேன். ஓகே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அப்பாக்லிப்ஸ். சரி இவனை ஏன் அப்பாக்லிப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு தெரில, பார்த்துக்கலாம். ஹல்க் வர்சஸ் அப்பாகலிப்ஸ். இவங்க 2 பேரும் ஒரே ஹைட்டு தான். என்னையோட அடிச்சிட்டேன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. என்னையோட அடிச்சிட்டேன், என்ன அடிப்பியாடா இழுத்து இது சரியான அடியை பார்க்கலையே. ஓ இது அடி. ஓகே ஓகே ஏய் என்ன அடிக்கிற, எனக்கே போக வருது. என்ன அடிச்சுன்னே இருக்கான். என்ன உருவத்தில் பெருசா இருந்தா பெரிய பிஸ்தாவா? இங்க பிளேயர் தான் முக்கியம். அதான் ஆட்ட நாயகன். நைட் காவலர் வர்சஸ் கர்ணக்கா. யாரா கர்ணக்குன்னு போட்டிருக்கான். ஓகே அவன் கரெக்டாக வரும்போது போட்டான். வேறு லெவலு சூப்பராக இருந்தது. பட் முகமது கேவோவை ஓகேன்னுவா, அவுட் நாக்குன்னுவா. பட் நாக் அவுட்டுன்னு சொல்லிட்டு கேவ் ஓகேன்னுவா. ஓகேன்னு பேசிய பழகிடுச்சுல. சரி அபாமினேஷன் வர்சஸ் ஹல்க்கு. அந்த இன்க்ரெடிபிள் ஹல்கில் அபாமினேஷன் வர்சஸ் ஹல்க் வந்துருக்கும்ல, அந்த மாதிரி இன்க்ரெடிபிள் ஹல்கில் தான் இவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஷாங்ஷி த லெஜண்ட் ஆஃப் டென் ரிங்ஸில் அப்போ ஒரு ஃபைட் சீனில் வந்துட்டு போவார். அதே மாதிரி வந்து இதில் வருவான், பேர் என்ன ஷீ ஹல்க் அட்டானியட்லாம், அதில் வருவான். அதுவும் ஒரு கேஸாக வருவான். ஒரு கேஸ் நடக்கும். அந்த கேஸில் வந்து ஒரு அந்த இது சொல்லுவாங்கள்ல, வக்கீல் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்கன்னு, பேர் என்ன எப்படியோ சொல்லுவாங்களே, பேர் என்ன அந்த அட்வொகேட்டை ஒருத்தவங்க வந்து அதான் அந்த கேஸாளி ஒரு இதில் இருப்பாங்கள்ல, அவங்கள தான் இது சொல்லுவாங்க. இது எடுத்துக்கலாம். ஐயோ என்னமோ ஒன்று ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே என்ன ஈவெண்ட்டா, ஏதோ ஈவெண்ட்டு, என்ன ஈவெண்ட்டுன்னு தெரில. ஓகே நமக்கு கிடச்சிருக்கிறது யார் ஸ்கார்லெட் விட்ச், வேஸ்ட்டு தேவையே இல்லை. பட் பரவாயில்ல, அப்கிரேட் போட்டு விட்ருவோம். இது எதுக்கு அப்போ இதாக போட்டுடலாம்ல, இதாக போட்டுடலாம். ஒரு 10 ஆயிடுச்சு, ஒரு லெவலப் பண்ணியாச்சு. ரேங்க் அப் கொடுத்துடலாம். அதான் 1 தான் கேட்டாங்க, 5 இருந்தது, அதான் அப்படியே கொடுத்துட்டேன். ஓ இதுவே மேக்ஸா? ஓகே வேறு லெவலு இது வேறு. ஓகே கைஸ்
இருக்கிறத வச்சு அப்கிரேட் பண்ணியாச்சு. லெவல் 14க்கு வந்துட்டா. ஓகே, இவங்கக்கிட்ட வந்துட்டா. இவ்வளோ தாண்டிடுவாளோன்னு நினைக்கிறேன். தாண்டிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 3 ஸ்டார் சிக்னேச்சர் கிறிஸ்டல் இருக்கா? ஓகே, யார் கிடைக்கிறா? 2மே மியூட்டன்ட்டு. 2 ஸ்டார் யார் கிடைக்கிறா? இது வந்து சிக்னேச்சர் கிறிஸ்டல். ஓ மை காட், 13 பரவாயில்ல. இன்னும் 3 ஓப்பன் பண்ணிட்டோம்னா நான் எல்லா இதுவும் கிடச்சிருச்சு. வாங்க 2 ஸ்டார் எல்லாத்துக்குமே ஏற்று. என்னாச்சு? இப்போ தானே நம்மக்கிட்ட அத்தனை கிடச்சிது. என்ன பண்ணுறது? ஓகே. ஓ, இவனுக்காகவே கிடைச்சிடும். ஓகே, ஏற்றணும். பவர் ஏறிடும் அவனுக்கு. பார்த்தீங்களா, பவரை போயிட்டான். நெக்ஸ்ட்டு யார் எடுக்கிறது? யாருக்கு நம்ம பவர் அப் யூஸ் இவனுக்கு சிக்னேச்சர் ஸ்டோன். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. கொலாசிஸ்க்கெலாம் சரி, ஓகே 2 ஸ்டார் கொலாசிஸ்க்கெலாம் என்னையா? சரி, இவனுக்கே ஏற்றிடுவோம். உள்ளதுக்கே சிக்னேச்சர் ஸ்டோனு எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 4 இருந்தது. 4 யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் பவர் அப்பே ஆகலை. பரவாயில்ல, விடுங்க. 2 ஸ்டார் தானே. 3 ஸ்டார் யாருக்காச்சும் இருக்கா? 4 ஸ்டார்லாம் கிடைக்கவே வாய்ப்பே இல்லை. 3 ஸ்டாருக்கு யாருக்காச்சும் ஒரு மியூட்டன் பையன் என்கிட்ட இருக்கான் கொலாசிஸ். இப்போ டவுனுக்கு ஏற்றியாச்சு. ஓகே, யார்? என்னது? அதுவும் சிக்னேச்சர் ஸ்டோன் ஏற்றலாம். மாஸ்க். ஓகே, பரவாயில்ல, எல்லாத்தையும் ஏற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ், பாய். கடைசியில் என் ஆசையான அந்த இம்மார்டல் ஹல்க்கு எடுத்தாச்சு. சரி, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.